كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الله أكبر. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்னும் பொழுது உனக்கு யாரையும் நாங்கள் இணையாக வைக்க மாட்டோம், எந்த பொருளையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்று வணக்கத்தை அல்லாஹுக்கே சொந்தமாக்கக்கூடிய நாம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது மற்ற பொருள்களுக்கு உதவி தேடக்கூடாது என்பது அதற்கு கருத்தல்ல. மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு பல்வேறு பொருள்களுடைய உதவிகள் தேவை. சூரியனுடைய உதவி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. காற்றுடைய உதவி இல்லாமல் மனிதன் ஜீவிக்கவே முடியாது, மௌத்தாகி விட வேண்டிய சூழ்நிலை தான். தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, தண்ணீருடைய உதவி இல்லாமல். ஒருவருடைய உதவி இல்லாமல் மற்றொருவர் வாழ முடியாது. உலகத்தில் அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் யாருடைய உதவி இல்லாமல் நான் வாழ்ந்து வருவேன் என்று சொன்னால் யாரால முடியாது. யாராவது ஒருவருடைய உதவி தேவை. சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருவருடைய உதவி மற்றொருவருடைய உதவி இல்லாமல் எவரும் வாழ முடியாது. அப்ப உதவி அல்லாஹ்விடத்தில் தேடுகின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோமே. நாம் சென்ற வாரம் அது பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது உங்களுக்கு. இந்த உதவி இருக்கின்றதே, நாம் தேடக்கூடிய இந்த பொருள்களிடத்தில் உதவி தேடக்கூடியதெல்லாம் யார் நமக்கு உதவி செய்கின்றாரோ அல்லது எந்த பொருள் நமக்கு உதவி செய்கின்றதோ அது உண்மையிலேயே அது உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான். சூரியன் நமக்கு உதவி செய்கின்றது. சூரியன் இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாது என்பது மட்டுமல்ல, இந்த உலகமே வாழ முடியாது. சூரியன் இந்த உலகம் வாழ்ந்திருப்பதற்கு, அதாவது இந்த பூமி நிலைத்திருப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. சூரியன் என்பதனுடைய உதவி நமக்கு தேவை கட்டாயமாக. ஆனால் சூரியனுக்கு அந்த சக்தியை கொடுத்து வைத்திருப்பது யார்? அல்லாஹ்தான். ஒரு காலம் வரும் அந்த சக்தி அனைத்தையும் சூரிய நிலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எடுத்துடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கியாமத் நாள் வரக்கூடிய நேரத்தில் இதஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும் நாளில் அப்படிங்கிறான். சுருட்டப்படும் பொழுது, அதாவது அதனுடைய ஒளியெல்லாம் இழந்து அதனுடைய ஒளியெல்லாம் எடுக்கப்பட்டு அது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு பொருளாக சுருட்டப்பட்டு போடப்படும் நாளில் அப்படிங்கிறார். வைதன் நுஜூமுன் கதரத்து, நட்சத்திரங்கள் வானிலிருந்து உதிர்ந்து விடக்கூடிய நாளில், நேரத்தில் என்பதாக சொல்லுகின்றார். இதெல்லாம் அந்த கியாமத்தினால் ஒரு காலம் வரக்கூடிய நேரத்தில் அது அதற்குரிய சக்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இழக்க செய்து விடுவார். இப்பொழுது அந்த பொருள்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியை கொடுத்து, தன்னுடைய உதவியை கொடுத்து, அது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உலகுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆக எந்த பொருளின் மூலமாக மனிதன் உதவி தேடினாலும் சரி, உதவி தேடத்தான் வேண்டும். உதவி இல்லாமல், பொருள்களுடைய உதவி இல்லாமல், மனிதனுடைய உதவி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் அந்த உதவிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு உதவி பெறக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. அசல்ல உதவி என்பது அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் உள்ளது. ஆக இஸ்திஆனத் ஹகீகி, உண்மையாக அல்லாஹ் உதவி தேடுதல் என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம். அதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் இங்கே விண்ணப்பிக்கின்றோம். இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக. இதற்கு உலமாக்கள் உதாரணம் சொல்லும் பொழுது, இப்பொழுது இந்த கரண்ட் இருக்கின்றது, மின்சாரம். இந்த மின் விசிறிகள் ஓடுகின்றன, சுற்றுகின்றன. இந்த விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த விளக்குகள் எரிவதும் மின் விசிறிகள் சுற்றுவதும், அல்லது ஒரு ஏசி ஏர்கோன் ஒன்றை போட்டு அதன் மூலமாக குளிரை உண்டாக்குவது, அல்லது ஒரு ஹீட்டரை போட்டு அதன் மூலமாக உஷ்ணத்தை, சூட்டை உண்டாக்குவது, இதுவெல்லாம் அந்த கருவிகளின் மூலமாக அந்த செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றது என்றாலும் கூட, இந்த பொருள்கள் எல்லாம் உதவிகளாக இருக்கின்ற, உதவி பொருள்களாக இருக்கின்றன என்று சொன்னாலும் கூட, இதற்கு அசலாக இருப்பது மின்சாரம் தான். மின்சாரம் இந்த விளக்கை ஒளிபெறச் செய்கின்றது, இந்த மின் விசிறிகளை சுழறச் செய்கின்றது, இந்த ஏசி பெட்டியை அது குளிரச் செய்கின்றது, ஒரு ஹீட்டரை அது உஷ்ணப்படுத்துகின்றது. இவை எல்லாவற்றிற்கும் அசலாக மின்சாரம் என்று அமைந்திருக்கின்றது.
இந்த மின்சாரத்தை போன்று அல்லாஹு தஆலாவுடைய இஸ்திஆனத் உதவி அமைந்திருக்கின்றது. இந்த பொருள்களின் மூலமாகவெல்லாம் எப்படி நாம் உதவி பெறுகின்றோமோ அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள பல பொருள்களின் மூலமாக, பல மனிதர்களின் மூலமாக, பல செயல்களின் மூலமாக நமக்கு உதவி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உதவிகளுக்கெல்லாம் அசலாக இருப்பது அல்லாஹு தஆலாவுடைய உதவி. ஆக இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லுவது மக்களிடத்தில் மற்ற பொருள்களிடத்தில் உதவி தேடுவதற்கு மாற்றமாக ஆக, அதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லித் தருகின்றார். இய்யாக நஸ்தஈன் என்று விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உதவி தேடுதல் என்று சொல்லும் பொழுது, அதாவது மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் சரி, அந்த செயலெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நடைபெறுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய, அதாவது பத்ர் போரிலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த எதிரிகளின் பக்கமாக வீசினார்கள். அது அந்த எதிரிகளுடைய ஒவ்வொரு மனிதருடைய கண்களிலும் அது பட்டது. அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு விதமான பலம் குன்றிய நிலை, தைரியம் இழந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் ஒரு வீட்டிலே தங்கி இருந்தார்கள். எதிரிகள் எல்லாம் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த வாசலிலே 2 அணிகளாக ஒதுக்கி நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்து வெளியே வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவர்களை வெட்டி விட வேண்டும். யார் முந்தி வெட்டியது, யார் பிந்தி வெட்டியது என்று தெரியக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றோடு தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்து அந்த அணிவகுப்பிலே நின்று கொண்டிருந்தார்கள். அன்றைய இரவிலேயே அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிட்டார். சட்டம் வந்தது, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்தது. அந்த வீட்டிலே இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்களுடைய படுக்கையிலே படுக்க செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலை திறந்து கொண்டு வெளியே வருகின்றார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த எதிரிகளின் பக்கமாக வீசினார்கள். சூரத் யாசீனில் இருந்து ஒரு சில ஆயத்துக்களை ஓதி வீசினார்கள். அவர்கள் அனைவருடைய கண்களும் அதன் மூலமாக மூடப்பட்டன. அவர்கள் யாரும் காண முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வெளியே போய்விட்டார்கள். இந்த நிகழ்ச்சிகளை பத்ர் போரிலே அப்படி எரிந்த நிகழ்ச்சியையும், ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே இப்படி மண்ணை எடுத்து எரிந்த நிகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நீர் எரிந்த நேரத்தில் நபியே நீர் எரியவில்லை, எனினும் அல்லாஹ் தான் எரிந்தான். இங்கே மண்ணை எடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை, வீசியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓதியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு, அதை எரிந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்தியை கொண்டு, இந்த மண்ணின் உதவியால், அந்த ஆயத்தின் உதவியால் அது வீசப்பட்டு அவர்களுடைய கண்களில் எல்லாம் பட்டது. அவர்கள் சக்தி இழந்தார்கள் என்பதாக நன்றாக தெரிகின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீர் எரிந்த நேரத்தில் நபி நீர் எரியவில்லை, நான் தான் எரிஞ்சேன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. இது இஸ்திஆன், அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் உதவி இருக்கின்றது என்பதற்கு தெளிவான சான்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இது போன்றுதான் நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, யாரிடத்திலிருந்து உதவி பெற்றாலும் சரி, அதுவெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு செய்யப்படக்கூடியதாக, பெறப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பது அதனுடைய கருத்து. அதே போன்று ஒரு அடியார் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று அல்லாஹ்வை 3 வாசகங்களை கொண்டு மிக அழகாக புகழ்ந்து விட்டு, இய்யாக நஅபுது, இவ்வளவு புகழுக்குரிய என்னுடைய இரட்சகனே, என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே, நாங்கள் உன்னைத்தான் வணங்குகின்றோம். அந்த நாங்கள் தனிமையாக ஒருவர் தொழுதாலும் கூட அவர் நாங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. நான் வணங்குகிறேன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஜமாத்தா சேர்ந்து தொழுதால் இய்யாக நஅபுது என்று சொல்லுவது பொருத்தம். தனித்தனியா தொழுகும் பொழுது எப்படி சொல்லணும்? இய்யாக அஅபுது என்று அல்லவா சொல்லணும். நான் உன்னை வணங்குகிறேன் என்று அல்லவா சொல்லணும். உன்னையே நான் வணங்குகிறேன் என்று சொல்லணும். இய்யாக நஅபுது என்று அப்பொழுதும் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதற்கு விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. சரி, அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று கொண்டு ஒரு மனிதன் பணிவோடு கூறக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ
அதே நிலையை அல்லாஹ் தஆலா எனக்கும் தருவான், எங்களுக்கும் தருவான் என்ற நம்பிக்கையோடு அங்கே நிற்க வேண்டும் என்பதையும் அந்த வாசகம் உணர்த்துகின்றது. பிறகு